நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கோடை விடுமுறை விட்டால் போதும், அந்த பயிற்சி அளிக்கிறோம், இந்த பயிற்சி அளிக்கிறோம் என்று சிறார்களை குறிவைத்து அழைப்புகள் அதிகரித்துவிடும். அப்படி புற்றீசல்கள் போல தொடங்கப்படும் சம்மர் கேம்புகள் எனப்படும் பயிற்சி மையங்கள் அனைத்தும் பாதுகாப்பானதா? அவற்றை தொடங்க என்னென்ன விதிமுறைகள் உள்ளன? உண்மையிலேயே இந்த சம்மர் கேம்புகளை குழந்தைகள் அதிகம் விரும்புகிறார்களா? உங்களின் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறது இந்த தொகுப்பு. கோடை தொடங்கிவிட்டது. பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாயிற்று. பணிக்கு செல்லும் பெற்றோர்களின் கவலை என்னவாக இருக்கிறது தெரியுமா? குழந்தைகளை எங்கே விட்டுவிட்டு பணிக்கு செல்வது, யார் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வார்கள் என்பதுதான். இவர்களை இலக்காக கொண்டுதான் தற்போது அதிகரித்து வருகிறது இந்த வர்த்தகம். அது என்னவென்றால் சம்மர் கேம்புகள் தான். இந்த சம்மர் கேம்புகளில் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதை பல பெற்றோர் சோசியல் ஸ்டேட்டஸாக கருதும் நிலையில் அதற்கான விதிமுறைகளை அரசு முறையாக வகுக்க வேண்டும் என்கிறார் குழந்தைகள் நல ஆர்வலர் தேவநேயன். குழந்தைகிட்ட அவங்கள நாங்கள் திறன்களை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை விருப்பம் இல்லாமல் திணிக்கிறதுனால குழந்தைகள் உண்மையாலுமே ஆர்வப்படுறதில்ல. நீங்க அதிகபட்சமான குழந்தைகள் ஏதோ நிர்பந்தத்தின் அடிப்படையில் எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, எங்க இவங்க சொல்றாங்க, இவங்க போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் குழந்தைகள் உள்ள போறாங்க. கேம்ப்னால என்ன நடக்குன்னா ஒழுங்காவும் கத்துக்க முடியாது, ஒழுங்காக முழுமையாக கத்துக்க முடியாது. ரெண்டாவது தொடர்ந்து கத்துக்க முடியாது. அப்ப இதை முறையாக ரெகுலைஸ் பண்ணணும் அரசாங்கம். நாங்க என்ன சொல்றோம், அரசிடம் இதை கவனப்படுத்தணும். இது ஒரு பள்ளிகள் சார்ந்து இருக்குன்னா பள்ளி கல்வித்துறைக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா கேட்பாங்க. இது சம்மர் தான். சம்மர்தாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்தை பிற பணிகளுக்கு செய்யக்கூடாது என்பது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி இருக்கு. பள்ளியில் பயிற்றுவிக்கப்படாத பல விஷயங்கள் கோடைகால வகுப்புகளில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்கிறார் பயிற்சி மைய நிறுவனர். எங்களுக்கே 6-year-old kids இருக்காங்க. ஸோ we've seen the benefits of Lego on them. எந்த அளவுக்கு it has stimulated their creativity, critical thinking, problem solving எந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிருக்கு. and a screen free entertainment for the kids. எல்லா பெற்றோராலும் குழந்தைகளை சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் சேர்க்க முடியாது என்பதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்கிறார் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த சந்திரசேகர். 365 நாளில் பள்ளிக்கூடத்துக்குன்னு எடுத்துக்கிறது 220 நாள் தான் எடுத்துக்கிறாங்க. அதுதான் பள்ளியோட நாட்கள். மீத நாட்களை நாம் என்ன செய்கிறோம்? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாத காலத்திற்காக இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உளவியல் சார்ந்து ஒரு பயிற்சி வகுப்புகள் கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும். பாட நேரத்தில் கொடுக்கவே முடியாது. கூட்டு குடும்பமாக இருந்த காலத்தில் பாட்டியுடன் அமர்ந்து பல்லாங்குழி ஆடிய நாட்களும் ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டே அவர்கள் கூறும் அறநெறி கதைகளை கேட்பதும் தற்போதுள்ள குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. அந்த விளையாட்டுகளிலும் இவர்கள் கூறும் படைப்பாற்றல், கணித திறனை வளர்த்துக் கொள்வது என்று அனைத்தும் உள்ளதோடு உறவுகளின் பாதுகாப்புடன் பொழுதுபோக்கவும் முடிந்தது. பல ஆயிரம் ரூபாய் செலவழித்து இதுபோன்ற சம்மர் கேம்புகளில் குழந்தைகளை விட்டுச் செல்லும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு தாத்தா, பாட்டி என்று உறவுகளை அறிமுகப்படுத்துவதற்கும் அவர்களுடன் நேரம் செலவிடுவதற்குமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.